ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனியை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடலான்னு உங்களுக்கு. எல்லாருக்குமே தெரியும், சனி வந்து நம்ம கர்மக்காரகன். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்பயுமே வந்து நம்ம கர்மாக்கு ஏற்ற பலன்கள் தான் தருவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் அவர் காலப்புருஷ தத்துவப்படி 10ஆம் பாவாதிபதி ப்ளஸ் 11ஆம் பாவாதிபதி. ஏன் சனி வந்து எல்லாமே நமக்கு பொறுமையாக கொடுக்குறார், மெதுவாக கொடுக்குறார் எல்லா விஷயங்களும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து இயற்கையிலே வந்து அசுப கிரகம், அதே மாதிரி பாவகிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராகு கேது சனி எல்லாமே நமக்கு அசுப கிரகம் இல்லை பாவகிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சனிக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு மனுஷங்களும் கடந்து வரும்போது தான் அவங்களுக்கு வாழ்க்கைனா என்ன, அதோட உண்மை தத்ரூபம் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். அப்படின்றதுனால தான் அவர் ஒவ்வொரு விஷயமுமே எல்லா மனிதனுக்கும் பொறுமையாக கொடுப்பார். ஆனால் மொத்த கிரகங்கள் கொடுக்கறத விட சனி பகவான் நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கறது வந்து நீண்ட நாள் நிலச்சி இருக்கும். அது அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ, நம்ம லக்னத்துக்கு அவர் எந்த பாவாதிபதியாக வராரோ, அவர் யோகக்காரகனா இல்லை கெடுதல் பண்ணுவாரா அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து மாறும். ஸோ எந்த பாவத்தில் உங்களுக்கு லக்னத்துலேருந்து சனி இருந்தாலுமே அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை போன ஜென்மத்தில் நம்ம வந்து சரியாக நடந்துக்கல அந்த பாவத்தில். அது மட்டும் இல்லாமல் அந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் நம்ம கடமையே செய்யலை. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்துலேயே அந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் நம்மளால் கடமையே செய்ய முடியாது. இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அந்த பாவம் சார்ந்த உறவுகள் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு திருப்தி அடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் கான்செப்ட். சனியை பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய மெயின் கான்செப்டே இந்த விஷயந்தான். ஸோ எதனால் அவர் வந்து மெதுவாக நமக்கு பலன் தராரு, எதனால் அவர் ஸ்லோவாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையிலே அவருக்கு எல்லாமே கிடச்சதே மெதுவாக தான். அது மட்டும் இல்லாமல் மனுஷனுக்கு வந்து எல்லாமே சீக்கிரம் கிடச்சிருச்சுன்னா அதோட வேல்யூ தெரியாதுன்றதுனால தான் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு தடைகள் கொடுக்குறாரு. இப்போ வந்து நம்ம 7.5 வருஷம் சனி எடுத்துப்போம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 பாகமாக பிரிச்சுடுவார், 2.5 பிரிக்கிறார். அதில் வந்து நமக்கு ஒவ்வொரு லைஃப் கட்டத்துலேயுமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அவசரப்படக்கூடாது அப்படின்றத அவர் உணர்த்துறதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக தாமதப்படுத்தி கொடுக்குறாரு. நமக்கு அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வெதர் வி ஆர் கேப்பபிள், நம்ம அந்த விஷயத்தை அடையிறதுக்கு கேப்பபிள் பர்சனா அப்படின்றத அவர் செக் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தை நம்ம கொடுப்பார். ஸோ அதனால் வந்து நம்ம பொறுமையாக அந்த பாவத்தை ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக அந்த பாவம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாவம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு லாஸ்டிங்காக இருக்கும், லாங்விட்டியாக இருக்கும். அதுதான் சனியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் வந்து உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பாவம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.